திருச்சி மாவட்டத்தின் அடையாளத்தை மாற்றப் போகிறது பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம். சுமார் 350 கோடி ரூபாயில் தயாராகி வரும் பேருந்து நிலையம் ஆகஸ்ட் மாதம் திறக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் அதன் சிறப்பம்சங்கள் குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், தற்போது இந்த பேருந்து முனையம் என்பது எந்தெந்த பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்? இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தமிழகத்திலேயே முதல் முறையாக முதல் தளம் இரண்டாம் தளம் என்று 2 அடுக்குகளும் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஒரு பேருந்து முனையமாக திருச்சி பஞ்சப்பூரில் இந்த பேருந்து முனையமானது திறக்கப்பட இருக்கிறது. 350 கோடி ரூபாய் செலவில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த பேருந்து முனையம் திறக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பேருந்து நிலையம் எந்த அளவிற்கு திருச்சி வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையும் என்பது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக திருச்சி மாநகர வளர்ச்சி குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஷியாம் நம்ம அருகில் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம், இந்த பேருந்து நிலையம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை திருச்சி மாநகரத்துக்கு ஏற்படுத்தும், மாவட்டத்துக்கு எந்த மாதிரி ஏற்படுத்தும், இந்த முழுமையா பயன்பாடு கொண்டு வரதுக்கு என்னென்ன மாதிரி அரசு செய்யணும் அதை சொல்லுங்க. திருச்சி ஒரு 1.5 மில்லியன் பிளஸ் பாப்புலேட்டட் சிட்டியா இருந்துட்டு இருக்கு. இதோட நீட்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு டிரான்சிட் ஹப்பா இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியில இப்படி ஒரு இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸ் வர்றது உண்மையிலே ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்துட்டு இருக்கு. இது திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மொத்தத்துக்குமே ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் நீட்ஸையுமே இது ரிவைவ் பண்ணும். திருச்சிக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் டிவிஷன் இல்லைன்னா கூட இப்போ அந்த சிட்டி ரூட்ஸை ரிவைவ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி திருச்சியில இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையுமே இந்த இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸோட இணைக்கிற ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தணும், விரைவில் செயல்படுத்தணும். இப்போ செமி ரிங் ரோடா இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஃபுல் ரிங் ரோடா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப அந்த மாதிரி பண்றப்ப இந்த இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸோட அந்த முழு பயன் மக்களுக்கு ரீச் ஆகும். இதை விரைவில் அமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் விரைந்து இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பா திருச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படின்றது திருச்சி மக்களுக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. பாலா, நாம் ஏற்கனவே கேட்டோம், தமிழகத்திலேயே முதல் முறையாக முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஒரு பேருந்து முனையமாக திருச்சி பஞ்சப்பூரில் இந்த பேருந்து முனையம் தயாராகி வருகிறது. இறுதிக்கட்ட பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. 85% பணிகளானது நிறைவடைந்து விட்டதாக கூறப்படும் நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த பேருந்து முனையம் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி விஜயகோபால், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.